இந்த ஆணவ கொலையை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, கொலை செய்தவருடைய அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நானும். சார், இவ்வளவு நாள் பெத்தவங்களுக்கு தெரியாதா யார கல்யாணம் பண்ணணும், யார பண்ணி வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டே பண்ணலாம். நிறைய பேர் பாக்ஸிங் சொல்லி தராங்க, பாக்ஸிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி தராங்க, யோகா எப்படி பண்ணணும்னு சொல்லி தராங்க, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லி தராங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. ஏன் நீங்க அதெல்லாம் பார்க்கல? உங்களாலதான் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பிரபலமாகறாரு. அப்புறம் அவரவே நீங்க ஏன் குறை சொல்றீங்க? நான் பேசிக்காக வந்துட்டு ஒரு ஐடி எம்ப்ளாயி ப்ளஸ் யோகா டீச்சர்னா கவுன்சிலிங்க்கு வந்துட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஒரு பேரண்ட் வராங்க. அந்த குழந்தை வந்துட்டு ஜஸ்ட் 12 years ஓல்டு. ஆனால் வந்துட்டு அவங்களோட பர்சனல் சேட்டு அவங்களோட கிளாஸ்மேட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அடல்ட் ஹுட்டாக இருக்குது. இதை வந்து அந்த பொண்ணு எங்கேருந்து கற்றுக்குறான்னு நாங்கள் பேசி தெரிஞ்சுக்கும் போது பிகாஸ் ஆஃப் த ரீல்ஸ் அண்ட் அதில் போடுற கண்டென்ட் அப்படின்னு எனக்கு சொல்கிறான். அது உனக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னா அந்த ஆக்டிங் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் வந்து எனக்கு எந்த தப்புமே தெரியலன்னு சொல்கிறான். ஸோ தப்பு எது சரி எதுன்னு புரிஞ்சிக்க முடியாத ஒரு வயசு, டிசிப்ளின் சொல்லி கொடுத்தாலும் அதை புரிஞ்சிக்காத வயசு. ஆனால் இவங்களோட தாக்கம் அந்த குழந்தை மனசில் எவ்வளோ தூரம் போயிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் பாக்ஸிங் சொல்லி தராங்க, பாக்ஸிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி தராங்க, யோகா எப்படி பண்ணணும்னு சொல்லி தராங்க. நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லி தராங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. ஏன் நீங்க அதெல்லாம் பார்க்கல? நீட்டு படிக்கிறதுக்கு இன்னமும் இப்போ வரைக்கும் நிறைய மாணவர்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, சில டாக்டர், இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு டாக்டர் கூட அந்த ஒரு அவேர்னஸாக வந்துட்டு நீட்டை எப்படி படிக்கலாம், அதாவது டாக்டரில் நடக்கிற கண்டென்ட் விஷயம் எல்லாத்தையும் போடுறாரு. ஸோ இந்த விஷயம்லாம் நல்ல விஷயங்களும் நடக்குது. இப்போ நாளானா பேசிய சோசியல் அவேர்னஸ் 20 நிமிஷம் வீடியோ போடுவேன், அதையும் லட்சக்கணக்கான பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் இருந்து எல்லாருமே சோசியல் மெசேஜ் வரும்போது அவருடைய இன்டர்வியூ தான் நான் பார்த்தேன். இந்த ஆணவ கொலையை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, கொலை செய்தவருடைய அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நானும், கொலை செஞ்சவனு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க. அப்போ அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து இவருடைய இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அந்த மாணவர்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஜென்ரேஷன் முன்னாடி போதா இல்லை பின்னாடி போதான்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த நியூஸை பற்றி தெரியாதுண்ணா. என்ன இன்டர்வியூ எடுக்கிறப்ப ரிப்போர்ட்டர் சொன்னாங்க, என்ன கொலை சாதி சம்மந்தப்பட்ட கொலையாக இருந்துச்சு, அப்போ இவங்க என்ன சமுதாயம் இவங்க என்ன சமுதாயம்னு கேட்டுக்கிட்டு இது பொது கருத்து சொன்னேன்னா பொது கருத்தில் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா? அந்த காதல் திருமணம் செஞ்சவங்க முன்கூடியே கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்திருந்தாங்கன்னா 2 பக்கமும் இழப்புகளை தடுத்திருக்கலாம்னு சொன்னேன். காதல் என்பது வந்து ஒரு இயற்கையான உணர்வுங்க. பசியோர மாதிரி தான் காதல் ஒரு உணர்வுங்க. என்னுடைய சொந்த சமூகத்தை பார்த்தா நான் காதலிப்பேன், என்னுடைய மதத்தை பார்த்தா காதலிப்பேன். ஜாதி படுகொலைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கங்க சார். இவ்வளவு நாள் பெத்தவங்களுக்கு தெரியாதா யார கல்யாணம் பண்ணணும், யார பண்ணி வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டே பண்ணலாம். 18 வயது நான் அடைந்தால் யார் இந்த நாட்டிற்கு பிரதமர், யார் இந்த நாட்டுக்கு முதல்வர், யார் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை துணை வந்து யார் எடுக்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அது தப்பு இல்ல. முழுமையா தெரியாம அது என்னன்னு பார்க்காம அதை படிச்சு பார்க்காம அவர் சொன்னதை மட்டும் அந்த நேரத்துல உள்வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு கருத்தை பண்ணல. யாருக்கும் பாதகம் இல்லாம தான் அதை நான் சொல்லியிருந்தேன். அந்த கருத்து எல்லாம் உடன்படுறீங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கையை தூக்குங்க. யாருக்கெல்லாம் அந்த கருத்துல உடன்பாடு இல்ல? அந்த கருத்து சார்ந்த அவர் சொன்ன விஷயங்களா நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? ஏத்துக்கல சார். ஏத்துக்கல. அவர் சொன்ன கருத்து ரொம்ப அஃபென்சிவா இருக்கு. அவர் ஒரு இடத்துல தானும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்களோட சமூகத்திலே வந்து கல்யாணம் பண்ணிருக்கலாம், அம்மா அப்பாக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து எல்லாருமே அடல்ட்டா இருக்கவங்க தான் லவ் பண்றாங்க. எங்களுக்கு தெரியும் எங்க லைஃபை எப்படி அமைச்சுக்கணும்ன்ற எங்களுக்கு தெரியும். எங்க பேரண்ட்ஸ் அதுக்கு எங்களை அலோ பண்றாங்க. அதே மாதிரி இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு ஒரு பொது இடத்துல 4 பேருக்கு தெரியற மாதிரி அவரே இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிக்கிறாரு. அப்ப பொது இடத்துல இருக்கும்போது அவங்க ஒரு பொறுப்புணர்வோட தான் பேசணும். அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்க she's not a good actor at all. அவங்க ஃபேம் ஆயிட்டாங்க. பட் அவங்கள வந்து அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்கலாம், ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம், அவங்கள க்ரூமிங் பண்ணியிருக்கலாம். அவங்களோட திறமைய அவங்களுக்கு திறமை இல்ல, ஃபேமஸ் ஆக முடியல, வாய்ப்பு கிடைக்கலன்றதுக்காக நீங்க திறமைய வளர்த்துக்கலன்றதுதான் உண்மை. ஸ்கூல் லைஃப்ல இருந்து என்னோட சர்டிபிகேட் ஷேர் பண்ணிருக்கேன். காலேஜ்ல சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சிட்டேன். இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? அது எல்லா கருத்து வரதான் செய்யும். நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க. தெரியாமல போய் 5 படம் நடிக்கிறாங்க, மக்கள் கிட்ட இதாகிறாங்க. ஆனா திருப்பி சொல்ல வரேன்னா, ஐ எம் நாட் எ யூடியூபர். நார்மலா திறமைனால மட்டும் தான் மக்கள் கிட்ட இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கும். நீங்க பதிவு பண்ணி உலகத்துக்கு ஒண்ணு நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டீங்களோ இல்ல அப்லோட் பண்ணிட்டீங்களோ அந்த கண்டென்ட்டை நீங்க தான் ஓன் பண்ணணும். வீடியோல நீங்க என்ன சொன்னீங்க அதை மட்டும் சொல்லுப்பா. இன்டர்வியூ கேட்டப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 2 தரப்புக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் அவங்க கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படின்னு தெரியும். 2 பேருமே முன்கூட்டியே யோசிச்சிருந்தா இந்த விஷயத்தை தடுத்துருக்கலான்றது என்னோட பொது கருத்து. அது சுய கருத்து.
அதை ஏத்துக்கிறது வேற விஷயம். இதுக்காக நான் ஆணவ படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்றது தப்பு. ரெண்டாவது வந்து அந்த நபர் வந்து யாரு, எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்னு யதார்த்தமா சொன்னதுனா அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவர் பண்ண கூட கரெக்ட், இவர் சூப்பர் அப்படிலாம் சொல்ல வரல. நீங்க ஒன்ன புரியாமல் தகவல் சரியா தெரியாமல் பேசுனது நீங்க தப்பு. பொது கருத்து தானே, அது யாருக்கும் பாதகம் இல்ல. பொது கருத்தா போக்குல பேசுறதெல்லாம் நீங்க பேசிட்டு போயிட்டு அதனால வரக்கூடிய சமூக பாதிகள் பொது கருத்து இல்ல. எப்படி திவாகர்? பேரண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன், அவங்களுமே இப்ப சொன்னது பொது கருத்து தான். அவங்கள பத்தி நீங்க நடிப்புக்காக செய்யறத அவங்க குறை சொல்லல. நீங்க அப்படிதான் சொல்றேன் திவாகர். நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கங்க திவாகர். நீங்க எவ்வளவு நாள் வந்து பிசியோதெரபிஸ்ட் வீடு போகும்போது யாராவது உங்களை தப்பா சொன்னாங்களா? இல்லண்ணா உங்களை பாராட்டி இருக்காங்க திவாகர். இந்த ஒரு கேள்விக்கு தயவுசெய்து நிதானமா நான் கேட்ட கேள்விக்கு ஆம் இல்லைன்னு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். உங்களை கார்னர் பண்றதுக்காக இல்ல இந்த ஷோ. கண்டிப்பா நீங்க பிசியோதெரபிஸ்ட் வீடியோ போடும்போது உங்களை யாராவது தப்பா இப்படி கோமாளின்னு உங்களை கூப்பிட்டு சொன்னாங்களா? இல்ல. அதே மாதிரி முதல் முறையாக நீங்க நடிப்பு திறமை நீங்க போடும்போது உங்களுடைய வீடியோ மூலியமா அவங்க என்டர்டைன் ஆகி உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களா, டிமோட்டிவேட் பண்ணாங்களா? அப்ரிஷியேட் தானே பண்ணாங்க. எதுக்கு அப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க கவனிச்சீங்களா? உங்களை நீங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்றீங்க, உங்களை நீங்க சிவாஜியோட கம்பேர் பண்றீங்க, உங்களை நீங்க கமலோட கம்பேர் பண்றீங்க. நம்ம யாரோட வேணா கம்பேர் பண்ணி அந்த உயரத்துக்கு போகணும் தான் எல்லாரோடைய கனவும் இல்லையா? நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் சினிமாவில். அதற்கு என்ன அவங்க போட்ட உழைப்பென்ன, நம்ம போட்ட உழைப்பென்ன, அவங்களோட திறமை என்ன, நம்ம என்ன திறமையை வளர்த்துக்கணுங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கணும். திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. ஏன்னா ஹீரோ ஆக முடியாதானா? ஹீரோ ஆக முடியாதா? ஹீரோவாவும் ஆகலாம். நிறைய காமெடி ஹீரோ ஆகலையா? ஆமா. எதை ஆகணும்னாலும் அதுக்கான புத்திசாலித்தனமும் அதுக்கான திறமையை வளர்த்துக்கணும். இங்க சினிமா எல்லாத்துக்கானது. ஆனா யாரும் எப்படினாலும் வரலாம்லண்ணா, யாரும் நம்ம சொல்ல முடியாது. நான் இப்ப எப்படியா வரவேணாம்னு சொன்னாப்பா இங்க யாராவது இல்லனா யாருக்கு எந்த செகண்ட்ல எப்படினாலும் மாறலாம்ண்ணா. நம்ம மனிதர்களால அதுக்கு யாருக்கு எந்த செகண்ட் எப்படி வேணா மாறலாம். உன்னோட செகண்ட் தப்பா மாறக்கூடாதுனால இங்க பேசின்னு இருக்கேன், நீ புரிஞ்சுக்க. இவங்க இன்னைக்கு எல்லாருமே சமூகத்துல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை இவங்க உருவாக்கி இருக்காங்க. இதை வச்சு என்ன மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் படிக்கிறதுக்கு வந்து இந்த சமூகம் எனக்கு பங்களிப்பு செஞ்சிருக்கு. ஒரு விவசாயி போயிட்டு விவசாயம் பண்ணி எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, ஒரு தக்காளி கொடுத்துருக்கிறாரு, கத்திரிக்காய் கொடுத்துருக்கிறாரு. அந்த அக்கம் பக்கம் இருக்கிற இவங்களுக்கு என்னுடைய படிப்பு அவங்களுக்கு சாரணும். நீங்கள் வந்து நான் யூடியூப்பில் வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு இங்கே எத்தனையோ ராயபுரத்தில் ஒரு 5 ரூபாய் டாக்டர் இருந்தார், தஞ்சாவூரில் 5 ரூபாய் டாக்டர் இருந்தார். அவங்க யாருமே இந்த மாதிரி பேரு புகழ் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்காங்க, எனக்கு கனடாவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு நான் யாருமே சொல்லவே இல்லை. அவங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு, தன்னை சார்ந்த மக்களுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க, உண்மையான விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் நீங்கள் வந்து ஏன் உங்கள் ஊரில் வந்து அடிப்படை தேவைகள் எவ்வளோ இருக்கும், அடிப்படை வசதிகள், சாலை வசதி இல்லாமல் இருக்கலாம், குடிநீர் இல்லாமல் இருக்கலாம், பட்டா இல்லாத வீடு மக்கள், எளிய மக்கள் இருக்கலாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு எட்டு போகலாம்ல. சேவை செய்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். திருச்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன், திருச்சியில் எங்கள் ஃபுட்டு எங்கே கம்மியாக கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாரும் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அட் த சேம் டைம் திருச்சியில் ஒரு பிரச்சனைனா பேசுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருப்போம் சார். ரோடு சரியில்லை, நான் வீடியோ போட்ட அடுத்த 2 நாளில் அந்த ரோடே மாறிடுச்சு சார். என் ஊர் கும்பகோணம் பக்கத்தில் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல நன்னிலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல SMA அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்ட 9 மாச குழந்தை வர்ணிகாஸ்ரீ. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரவுட் ஃபண்டிங்காக 16 கோடி அந்த இருந்தாதான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியுங்கிறதுக்காக நாங்கள் வீடியோஸ் போட்டோம். நான் போட்ட வீடியோலே 2 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிடுச்சு. இப்போ வரைக்குமே எனக்கு நோட்டிஃபிகேஷன்ல கமெண்ட் வந்துட்டு இருக்கு, இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அதில் அந்த QR கோடை ஷேர் பண்ணி நான் இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்சது 50 ரூபாயோ 500 ரூபாயோ 5000 ரூபாயோ 10000 ரூபாயோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. பொண்ணோட அம்மா முயற்சி பண்ணாத விஷயமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம் சோஷியல் மீடியா கிட்டேருந்து கிடைச்ச சப்போர்ட் மட்டும்தான். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கோடியிலிருந்து 2 கோடி வரை இது வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு. இவங்க ப்ராப்ளம் ஆயிட்டாங்க. அதனால இந்த சமூகத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் உருவாகுது இல்ல உருவாக போகுதுன்னு பயப்படுறீங்க? பிளாக்ஸ் நிறைய பேர் போடுறாங்கன்னா இங்க ஃபுட் நல்லா இருக்கு, அங்க ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அங்க நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஆசை வருது. அதனால எத்தனையோ பேர் ஃபேமிலியை வந்து ஃபோர்ஸ் எல்லாம் பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்ணி காசு வாங்குறாங்க, குடும்ப வேலைகளை மறக்குறாங்க. நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட போகணும், அந்த லொகேஷன் பார்க்க போகணும், அங்க போகணும், இங்க போகணுன்ற ஆசை வலையில வந்து மாட்டுறாங்க. எத்தனையோ பேர் இன்னமும் 10 ரூபாய் 15 ரூபாய் சம்பளத்தை தான் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி பிளாக்ஸ் போடுறதுனால அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை கிரியேட் பண்றாங்க. இதுக்கு வந்து நீங்க எப்படி பொறுப்பேற்றுக்குவீங்க சொல்லுங்க? வேற சொல்லுங்கம்மா. இப்ப ட்ரெண்டிங்ல நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு புருஷன் கொண்டாட்டி 2 பேர் பண்ற அநியாயம். அவங்க 8 கோடியே நம்ம வந்து நிதியை வந்து திரட்டி ஏமாத்திருக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது நல்லவங்கன்ற மாதிரி பண்ணி நாங்கள் 2 பேரும் நாங்கள் பிரிஞ்சுட்டோம், எங்களை வந்து கேட்காதீங்க, நல்லா தானே அனுபவிச்சிங்க. அனுபவிக்கும் போது 3 குழந்தைங்க வரைக்கும் பிறந்துச்சு, நல்லா அனுபவிச்சிங்க. இதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ we have spoken for social causes also. me personally இந்த கொல்கட்டா ரேப் கேஸ் நடந்தப்போ என்னோட கிரியேட்டிவிட்டி மூலமா நான் அந்த நியூஸை வந்து வெளிப்படுத்தினேன் and it went on million views. அதை வந்து நான் உடனே
ஐ குட் அப்டேட் டு த பீப்புள் அண்ட் மேக் பீப்புள் ஃபீல் ஆங்க்ரி அபவுட் திஸ் இன்சிடென்ட். இது வந்து எல்லாருக்குமே நம்ம அந்த ஹார்ட் லெவலில் ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை உடனே அப்டேட் பண்ணுறது நாங்கள் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அது உடனே நாங்கள் தான் தெரிய வைக்கிறோம். எங்களால தான் அது தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எத்தனையோ நாலேஜ் கடல் கடந்து நாடு டிவி கடந்து நம்ம சேனல்ஸ் சார் எல்லாமே காதுல கவர் பண்ணுது. பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்க. சில விஷயங்கள்லாம் ஒரு சின்ன கிராமத்துல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்ல அதை வந்து மூடி மறைக்க பார்த்திருக்கலாம். இது எல்லாமே சோஷியல் மீடியா மூலியமா தான் வெளியே வந்திருக்கு. ஸோ அது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம். சும்மா ஏதோ பண்ணிட்டு அப்படியே சம்பாரிச்சுட்டு போறாங்க அப்படின்ற ஸ்டீரியோடைப் சத்தியமா பண்ணாதீங்க.